ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பிகே டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது ஒரு 50% போல் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 தக்காளியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சளும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஒரு 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி 1 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரான் வேக விட்டுருங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரான் நல்லா வெந்துருச்சு. மேலே கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஆர்பிகே டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.